மௌனகுரு எனக்கு இந்த தலைப்பே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த தலைப்பை எப்படி ஜஸ்டிஃபை பண்ண போகிறார் டைரக்டர்னு நான் நினச்சேன். அதை படம் பார்த்ததுக்கப்புறம் தான் தேர் cannot be a better title than thisன்னு எனக்கு தோணித்து. அதாவது ரொம்ப அமைதியாக இருக்கிற பையன், அவனுடைய வாழ்க்கையில் எல்லாரும் அவனை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. he rises to the occasion. பொறுத்து கலைஞர் டயலாக் எழுதின மாதிரி பொறுத்தது போதும் பொங்கி எழுதின மனோரால் எழுதின மாதிரி தேவையான நினச்ச இடத்துல he retorts. இதை நான் நேற்று தான் படம் பார்த்தேன். தமிழ் சினிமாவில் ஒரு தனி பரிணாமத்துக்கு கொண்டு போகிறது இந்த படம். இதில் நான் பாட்டு இருக்கேங்கிறதுனால இதை புகழறதா எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் நான் ஒரு சினிமா ரசிகருங்கிற முறையில் சொல்கிறேன். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவிஸ். இந்த மாதிரி படத்தெல்லாம் மக்கள் ஆதரித்தால்தான் தமிழ் சினிமா தன்னுடைய இயற்கையான முகத்தை காட்ட முடியும். இந்த அருள்நிதி ஹீரோ, நான் ஏற்கனவே அவர் நடித்த வம்சம்ங்கிற பாட்டு எழுதியிருக்கேன். பட் அந்த அருள்நிதியை ஒரு இன்றைக்கு ரொம்ப லீடிங்காக இருக்கிற ஆக்ஷன் ஹீரோ லெவலில் அந்த அருள்நிதியினுடைய பர்ஃபார்மன்ஸு, டைலாக் டெலிவரி இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக. அதாவது ஒரு கிளேயிலேருந்து பொம்மை பண்ணுற வேலை தான் டைரக்டர் வேலை. களிமண்ணில் ஒரு அற்புதமான பொம்மை பண்ணுறது தான் ஒரு டைரக்டருடைய வேலைன்னா, இந்த அருள்நிதியை டு த கோர் பெஸ்ட் ஆக்டராக பண்ணியிருக்கார் டைரக்டர் சாந்தகுமார். அதுக்கு ரொம்ப பாராட்டினவரை. என்னென்னா ரெண்டாவது அந்த ஹைட்டு, அந்த வாய்ஸ் ரெண்டும் அருள்நிதிக்கு பெரிய அசெட். ஒரு பிரமாதமான படம். ஒரு நோன் ஆர்டிஸ்ட் அவ்வளோவா கிடையாது. ஆனால் என்னை இப்படி அப்படி திரும்ப விடாமல் அந்த படம் பார்க்க வச்சுது. அதுக்கு காரணம் பெஸ்ட் ஸ்க்ரீன் ப்ளே. டைரக்டர் சாந்தகுமார் அவருடைய ஸ்க்ரீன் ப்ளே அண்டு அவருடைய ஷார்ட்ஸு அண்டு எடிட்டிங், ரிமார்க்கபிள் எடிட்டிங். நான் சினிமாவில் இருக்கிறதுனால எனக்கு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் தெரியும். ரொம்ப பிரமாதம். நல்ல படம். அது நல்லா ஓடணும். அது எந்த ஒரு பாட்டுகள் நிறைய எடுத்தாங்க. ஒரு நல்ல டைரக்டருக்கு அடையாளம் எடுத்துட்டோமே அப்படிங்கிறதுக்காக அந்த பாட்டை வைக்காமல் இதை வச்சா தொய்வு விடும்னு சொல்லி அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அதெல்லாம் செஞ்சுருக்காரு. ஒரு நீட் பிக்சர் அது. இதை சரியான அந்த மௌனகுரு தான் அதுக்கு ரொம்ப ஆப்ட் டைட்டில். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அண்டு எக்ஸ்ட்ராடினரி ஃபோட்டோகிராஃபி, சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பிரமாதமாக இருந்தது. எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது தமிழ் சினிமாவில். ஏன்னா நான் சினிமாவை முழு நேரம் உட்காந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் இந்த படம் தான் முழு நேரம் உட்காந்து பார்த்தேன். முன்னாடி கலைஞர் நான் பார்க்கணுன்னு விரும்பினார்னு இளைஞன் படம் பார்த்தேன். இந்த படம் ரொம்ப ஈர்த்தது என்ன. இது பெரிய வெற்றி அடையணும். வெற்றி அடைந்தால்தான் இது போன்ற படங்கள் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கும் எல்லாருக்கும் கிடைக்கும். I wish best of luck for this total unit.